ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம N8Nல இருக்க டெக்ஸ்ட் கிளாசிஃபையர் அப்படிங்கிற நோட பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே இருப்பாங்க. ஸோ நான் என்னோட N8N வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் டெக்ஸ்ட் கிளாசிஃபையர் அப்படிங்கிற இந்த நோடை வந்து நான் எழுதுறேன். ஸோ இந்த நோடோட நேம்லேயே உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்ட் கிளாசிஃபையர். ஸோ ஒரு டெக்ஸ்ட் வருது அப்படின்னா அதை கிளாசிஃபை பண்ணணும் கரெக்டாக. ஸோ அது எப்படி அப்படின்ட்டு இப்போ பார்ப்போம். அதுக்கு நான் சாட் ட்ரிகர் நோடு வந்து ஆல்ரெடி எடுத்துருக்கேன். அதை வந்து நான் இதோட கனெக்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டு கிளாஸிஃபை அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம எந்த டெக்ஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணணுமோ அதை வந்து இதில் கொடுக்கணும். ஓகேவா? தென் கேட்டகரிஸ் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது. நம்மளால் எத்தனை கேட்டகரிஸ் வேணாலும் ஆட் பண்ணிட்டு முடியும். ஓகேவா? இப்போ நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து டெக்ஸ்ட் கிளாஸிஃபையர்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஸோ பேசிக்கலி ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம், அதை வந்து கேட்டகரி வைஸ் நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்ட்டு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல டெக்ஸ்ட் கிளாஸிஃபையர் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாட் பாட் வந்து கிரியேட் பண்ணேன். அதில் கொடுக்குற இன்புட் மெசேஜில் இருந்து அது வந்து ஃபுட்டை பற்றி ரிலேட்டடாக இருந்தால் அது தனியாக போகணும். அண்ட் சப்போஸ் கார் பற்றி ரிலேட்டடாக இருந்தால் அது வந்து தனியாக செக்ரிகேட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வர இன்புட் டெக்ஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டெக்ஸ்ட் கிளாஸிஃபையர். ஓகேவா? ஸோ இப்போது நான் ஆல்ரெடி இங்கே 2 ஏஐ ஏஜென்ட் நோட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஏஜென்ட்டுக்கு வந்து நான் ஃபுட் ஏஜென்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் சிஸ்டம் ப்ராம்ப்ட்டை கொடுத்தேன். ஸோ ஒரு யூஸர் வந்து ஃபுட்டை பற்றி ஏதோ இன்க்ரீடியன்ஸ் பற்றி டவுட் வருது, ரெசிபி பற்றி டவுட் வருதுன்னா அவங்க இந்த ஏஜென்ட்டை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? தென் இன்னொரு ஏஜென்ட் நான் வந்து கார் ஏஜென்ட் அப்படின்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கார் பற்றின ஏதோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இதில் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 2 ஏஜென்ட்டு. ஸோ இப்போது இன்புட் வந்து எது வேணாலும் வரலாம், ஃபுட்டை பற்றினாலும் வரலாம், இல்லை கார் பற்றினாலும் வரலாம். ஆனால் அதை ஃபுட்டு தனியாக கார் தனியாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபையர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட் அப்படின்ட்டு சூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ தென் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்றது. ஓகேவா? அதாவது நம்மளோட ஏஐ மாடலுக்கு இந்த கேட்டகரி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஃபுட் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ இப்போ நான் அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் திங்ஸ் ஹியூமன்ஸ் ஹீட் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கூட கொடுக்கலாம், நான் சிம்பிளாக கொடுத்தேன். ஓகேவா? தென் அனதர் கேட்டகரி கார் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஃபுட் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுட் அப்படின்ட்டு ஒரு ரவுட் வந்து கிரியேட் ஆகிருக்கு அண்ட் கார் அப்படின்னு ஒரு ரவுட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் இதோட கனெக்ட் பண்ணேன் அண்ட் இந்த நோட இதோட கனெக்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல மாடல் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி ஆட் பண்ணுற மாதிரி கூகுள் ஜெமினி நோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது நம்ம கொடுத்து பார்த்துட்டு கரெக்டாக அது ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு சாட்டில் நான் இங்கே வந்து சாட்டில் வந்து ஒரு பிரியாணி வந்து செய்யணும்னா அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டேன். ஸோ இது வந்து ஃபுட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் கரெக்டாக. ஸோ அப்படின்னா இந்த ஏஜென்ட்டுக்கு தான் போகணும். ஸோ அது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போது இதை கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ இந்த டெக்ஸ்ட் கிளாஸிஃபையர் நோடில் டெக்ஸ்ட் டு கிளாஸிஃபை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் இந்த சாட் இன்புட்டை வந்து கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இப்போது நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நாம் வந்து திரும்ப இதை வந்து கேட்டு பார்க்கலாம். சேவ் பேசுங்க. ஸோ மாடல் வந்து கிளாஸிஃபை பண்ணிடுச்சு. ஓகேவா? கிளாஸிஃபை பண்ணிட்டு நம்மளுக்கு ஆஸ் யூஸ்வல் ஃபுட்டை பற்றி தான் கேட்டுருவோம் கரெக்டாக. ஸோ அதனால ஃபுட் ஏஜென்ட்டுக்கு வந்து கரெக்டாக போயிடுச்சு. ஓகேவா? இருந்தாலும் இன்னொரு தடவை இதை வந்து கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே டெக்ஸ்ட் கிளாஸிஃபையர் நோட்ல இருந்து வர அவுட் புட் இல்லையா, ஸோ அதை வந்து நான் இங்கே ப்ராம்ப்டாக வந்து ஏஐ ஏஜென்ட் கொடுத்தேன். அண்ட் இந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கும் ஆக்சுவலி இங்கே தானே ரன் ஆகிருக்கு, அதனால இங்கே வந்து வரல. ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கிறதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். நான் காப்பி பண்ணிட்டேன். நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் கிளாஸிஃபையர் நோட் வந்து ஆல்ரெடி நம்மளோட வந்து ஃபுட்டு ரிலேட்டட் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி கரெக்டாக ஃபுட் ஏஜென்ட்டுக்கு வந்து போயிடுச்சு கரெக்டாக.
ஸோ இப்போ நம்ம வந்து கார் பற்றின ஒரு டவுட் வந்து கேட்கலாம், கரெக்டாக இந்த ஏரியாவுக்கு வரலான்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஹவு மெனி கியர்ஸ் வந்து காமனாக ஒரு காரில் இருக்கும் அப்படின்ற வந்து கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து இது வந்து ரிப்ளை வந்து பண்ணிடுச்சு. 6, 8 ஆர் ஈவன் 10 ஃபார்வர்ட் கியர்ஸ் வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கு. இங்கே வந்து பெருசாக ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போது நம்ம வந்து டேரெக்டாக ஒரு ஃபுட்டு கார் அப்படிங்கிற மாதிரி அந்த வேரியபிளோட கொடுத்துருவோம் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக அந்த மாதிரி கொடுக்காம இன்டேரக்டாக வந்து கேட்டு பார்ப்போம், அப்போ இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கார் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் BMW அப்படின்னு நம்மளுக்கு காருன்னு தெரியும், பட் இது வந்து கிளாஸிஃபை பண்ணுதா அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து பிடிச்சேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட கார் ஏஜென்ட்ஸாக தான் போயிட்டு அது வந்து டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் கிளாஸிஃபை வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஏஐ நோட் வந்து ஆப் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வேற ஒரு நோடோட வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நோட்ஸுக்கு வந்து தனித்தனியாக வீடியோ வந்து போட சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா நோட்ஸுமே வந்து என்ஐட்டனில் லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 1-2 இம்பார்ட்டண்டான நோட்ஸ் மட்டும் நான் வீடியோ பண்ணேன், அது மட்டும் லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம்.